பாட்டு பாத்தீங்களாப்பா என்ன பேசுறேன் சொல்லுமா எவ்வளவு நாகரிகமான வேறுன்னு சொல்றேன் சோம்பு என்னடா சொல்ற என்ன அவன் என்ன விளையாட செய்யறான்
வரட்டும் 3 ஆயிரம் கொடுத்தேன் வரட்டும். இல்ல வரலாம் மத எடுத்து தான் வருவாள். யாரு? தானே இந்த கோகத்தில் போக்கஸ்ல என்னது நொட்டி கருப்பு அங்க கோயில் இருக்குது. நேத்து கும்பாசனம் நடந்தது. ஐயா இவன் சப்ப சப்ப ஆம்பளடி அப்பச்சப்பா ஆம்பளையா? சப்ப ஆம்பளடி ஓடுற ஆம்பளை. என்னடா என்ன என்ன என்னடா ஏன் கொடிஞ்சு உயிர் நிலம் ஒதுக்கிறடா. என்னடா என்ன என்ன சென்னையில் இருந்தேன் மெட்ராஸ்ல. அது சின்ன சென்னையில் இருந்தேன். என்ன யாருன்னு தெரியாது. யாரு உன்னை? என்ன யார் என்று உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சா நாங்காது. நாங்க அம்மா அம்மா வேக உனக்கு அம்மா இடம் பெரிய இடம் உண்டா? இல்லங்க அம்மா ஆமாம்மா எப்படி ஒரு காக்காணி பெரிய விளக்காமத்து கட்டைய மூஞ்சில வச்சு கட்டிட்டு வந்தா பெரிய இவனா ஏன் இதுல இருக்கிற மசுரு அது எதுல இருக்கு? தலையில இங்க பாருங்க. அப்புறம் இதுல இருக்க மசுரு என்ன? தலையில இருக்கிறதா? ஓ, தலையில இருக்கிற மயிறு. ஏ ராமு ஓ, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கிறேன். கை கொடு. ஏங்கிட்ட கையாட்ட கூடாது. உள்ள பேசுறான் ஏங்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு வயிற்று நக்கிக்கிட்டு கிடக்கிற நாய் எப்படி நல்லா இருக்காது முடியும் இந்த மாமாத்தூர்ல? என்ன நல்லா தான் இருக்கிறேன். கை விடு. யாரு? பேசுமா பொம்பளை கையா அவ்வளோ அருமையா இருக்குமா? ஏய் ஏம்மா இன்னும் மாத்தே இவனை இருக்கு. பார்த்தா கள்ளக்குட்டி எஸ்ஏ மாரி தெரியுதான். அப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது திருப்பதி லட்டுடி விட்டு விட்டு திங்கலாம். இது மணப்பாறை முறுக்குடி மொறு மொறுன்னு இருக்கும். யாரு? இது திருநெல்வேலி அல்வாடி. அப்படியே அல்வா திங்கிற மனமா இருக்கும். என்னெல்லாம் சொல்லலாம் வருது. ஆமா, உன்னை விட எனக்கு தோணுது. குள்ளஞ்சாவடி முறுக்குடிய மொறு மொறுன்னு இருக்கும். ஊரை ஓய்த்து இதுக்கடை வயிற்று வயிற்று முத்து கொடுத்தா யாரு? தூக்கி அந்த டேங்க் மேல வச்சு பொத்துன்னு போட்டாடா. ஏய் தண்ணி கொண்டு வா. அம்மாவுக்கு தண்ணி கொண்டு வா மேடத்துக்கு. விட்றா. ஏன் தண்ணி அப்புறம் பாப்பா தண்ணி வர்றப்பதான் வரும். நீ தண்ணி கேட்டா நான் தண்ணி வர்றப்பதான் தருவான். உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? அவன் 2 பேரும் பேசலாம். நம்ம 2 பேரும் தான் பேசணும். நான்கே வேகமாறு ஜாதகம் 28 34 கல்விக்கான ஆமா, சொல்லுடா. நாங்க சந்திரான இப்ப சொல்லு. 4 வேதம் 6 ஜாதகம் 28 கல்விக்கான 96 போயின காசி காட்டம் கல்யாண காட்டா. இன்னொரு தங்க சொல்லு. என்னடா இது? இல்ல இன்னொரு தடவை சொல்லி நினைச்சுக்க, கண்டிப்பா சொல்லிவிடுவான். இதான் லாஸ்ட் ஃபைனல். ஆமா, இதான் லாஸ்ட் ஃபைனல். 4 வேதம் 6 ஜாதகம் 28 ஆகம் 64 கல்விக்கான 96 போயின காசி காட்டம் கல்யாண காட்டா. சரிதான். என்ன சொல்லுவாங்க நோண்டாடா எங்கிட்ட காசுடா. ஆமா, வட வடையா 4 அன்னைக்கு காலையில எண்ணி கொடுக்கறவங்க நாங்க. நீங்க களை வெட்டி கொத்து கொத்தி குச்சி பூணி குச்சி புடுங்கி குச்சி நறுக்கி என்னென்னமோ ஊழிய வேலை செஞ்சு 100 நாள் வேலைக்கு போய் அங்க போய் வாங்கிட்டு ஒரு ரூபாய் சம்பாதிச்சு உங்களுக்கு வரி சேர்த்து கொடுப்போம். நீங்க நின்று ஊரை ஓய்த்த மாதிரி என்ன ஆயம் ஓய்கிறா ஒரு ஓத்தோம் சொல்லு. இந்த சொல்லு. விசாவத்தம் அவற்றம் கண்ட விரதம் கிடைக்கூட நிலைமையில் ஒன்றுமே சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தெரிஞ்சதான் சொல்லுவோம். மயில அது நோண்டி விட்டு தான் கேட்கணுமா? தெரிஞ்சதான் சொல்லுவோம்.
வந்தவன்லாம் வச்சுக்கிட்டே வாழ். நான் வந்திருக்கிறேன் என்கிட்ட வச்சுக்காத வாழ். இருக்காது முன்னாடி. ஓ முன்னாடி நாட்டுக்கு சொந்தக்காரி பேர் என்ன, ஊர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, எங்கே பிறந்த, எப்படி வளர்ந்த, என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எதற்காக வந்தேன், இப்போது இவர்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், உனக்கு தெரியுமா தெரியாதா, சொல்லவா சொல்ல வேணாமா சொல்லு. எனக்கு தெரியும். என்ன சொல்ற? உன்னுடைய பேரு சொல்லுடா. உன்னுடைய ஊரு அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டம் செந்தர தாலுக்கா. உன் சொந்த ஊர் சன்னாசிநல்லூர். சன்னாசிநல்லூர். உன் பேரு பரமசிவம் தெரியும். ஏன்னா நம்ம ஊர் தெரியுது கலை வித்துவனால தான். ஆமா. ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்க அருமை அண்ணார் ஆறுமுகம் இருந்தாரு. ஆறுமுகம். மாமா அந்த ஊர் எங்க இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவரால் தான். ஆமா. யாரால? நம்மளால தான். அவரால் தான். அவரால. அவரால ஆறுமுகம். அணுக்கூர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். வேப்பந்தட்டை. புரியாம இருக்கு. என்னடா சிலது புரிஞ்சது சிலது புரியாம இருக்கு. கிளம்பியா? சிலந்து இல்ல. தெற்கே ஜெயேந்திராபுரி பட்டணம். ஓஹோ தெற்கே. ஆமா. ஜெயேந்திராபுரி பட்டணம். ஜெயேந்திராபுரி பட்டணத்துக்கு அருகாமையிலே. ஆமா. எங்க ஊர் என்ன தெரியுமா? என்ன ஊரு? சிற்றூர். அங்க இருக்க சொல்லு. சிற்றூர். 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 சிற்றூர் இல்லடா நாயே சிற்றூர். சிற்றூர். சிற்றூர் கிராமத்துல. ஆமா. மாமாந்தூர் மாரி ஒரு சின்ன கிராமம். ஓ சின்ன கிராமம் இருக்கும். சிற்றூர் கிராமத்துல. ஆமா. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி பிறந்தேன்னா பனிக்கூட உடஞ்சா பிறந்திருப்பேன். எப்ப பனிக்கூட உடஞ்சா நான் ஓலைக்குடிசிலே பிறந்து. கேள்றா. ஓலை குடிக்கல. நான் ஓலைக்குடிசிலே பிறந்து. ஆமா. ஒழுக்குடி குடிசிலே வளர்ந்து. ஆமா. வாழையடி வாழையாக. ஆமா. பரம்பரை பரம்பரையாக. ஆமா. நான் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்து. வாழையடி வாழையாக. ஆமா. பரம்பரை பரம்பரையாக. பரம்பரையாக. நான் தேவடியா குளத்திலே பிறந்து. என்னது? என்னது? தேவடியாடா. தேவடியா? ஆமா. மகாராணியும் எவ்வளவு அடங்கி ஒடுங்கி எவ்வளவு அழுக்கமா உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஆமாண்டா. உலகத்துல ஆமா சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், பணம் இருக்கும், காசு இருக்கும், நகை இருக்கும், நட்டு இருக்கும், காணி இருக்கும், இருக்கும். அனைத்து சுகமும் இருக்கும். ஆமா. ஆனாலும் அவங்க வெளியே வரும்போது பொம்பளை ஆம்பளைனாலும் எளிமையா வருவாங்க. ஒரு பழைய சேலை கட்டிக்கிட்டு இல்லாதவங்க மாதிரி வருவாங்க. பணக்காரங்க யாரு? வசதி படைத்தவங்க. அதான் பணக்காரங்க. அன்னைக்கு போனாதான் ஜீவனமா இருக்கும். ஆமா. அன்னைக்கு போனாதான் ஜீவனமா இருக்கும். அவ வருவா பாரு வெளியில ஒரு பின்னு, இங்க ஒரு பின்னு சீனு போடுறது அப்படி. இங்க ஒரு பின்னு, இங்க ஒரு பின்னு குத்திக்கிட்டு
அமுதா எங்கடி போற அமுதா? அமுதா, இல்ல லோன் எனக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. அப்பா. கடன் வாங்க போறேன்னு சொல்லக்கூடாது தமிழ்ல. ஆமா, லோன் வாங்க போறோம். லோடு வாங்க. சீன் போட்டு வருது அப்படி. இதுதான் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். வித்தியாசம். அது போலதான் நானு அது மாதிரி இது தேவையா? தேவடியா தான். தேவையா? இருந்தாதானே 4 பேர் என் பின்னால வருவாங்க, 4 பேர் என்ன கண்ணை காட்டுவாங்க, ஆமா. 4 பேர் என்ன கையை காட்டுவாங்க. காட்டுவாங்க. எவ புருஷனாவது ஈத்துக்கிட்டு வரலாம், இல்லைன்னா எப்படி ஈத்துக்கிட்டு போக முடியும்? ஆமா, இன்னொருத்த புருஷனை வச்சுக்க முடியுமா? முடியாது. இந்த மாதிரி டாக்டர் இருந்தாலும் ஆமா, பொண்டாட்டி பிடிக்கலன்னு நம்ம கிட்ட வருவான். ஏலே சத்யாப்பா, இல்ல பாத்துட்டு தானே குந்திருக்கீங்க. ஓ, உன் நாடகம் முடிஞ்சு போச்சு. என் நாடகம் முடிஞ்சிச்சு. ஆமா, நான் கண்ணை கட்டி கைதாடை செய்வதும் அப்படிதான். அப்பிகப்ப மாறாவு துணைக்கு இழுத்து போட்டுக்கிறதும். ஓஹோ, அப்படி காட்டுறது சீனு சீன் போடுறது எப்படி? ஆமா, ஆறா எப்படியா? உன் பொண்டாட்டி ஏய், கண்ணி கடியாத தாசி நானு. கண்ணி ஒரு வெளியே. நாள் ஒன்றுக்கு 1000 பேர்கள் என்னிடத்தில் வருவார்கள். ஆமா ஏ அப்பா, யாரு? அம்மா பேரு வருவாங்க. ஆண் வர்க்கம் இங்க குந்திருக்கலாம் வருவாங்க. ஒரு டாக்டர் உட்காருக்க அவள்கிட்ட போய் அப்படியே சும்மா ஜாலியா இருந்துட்டு வரலான்ட்டு வருவாங்க. அப்படி கும்முன்னு காலையில ஒரு இடத்துல காமரக்கா பொண்ணு, ஒண்ணு மத்தியானம் ஒரு இடத்துல அரை மரக்கா பொண்ணு, ஒண்ணு. சாயங்காலம் ஒரு இடத்துல முக்கா மரக்கா பொண்ணு. ஆமா, இரவிலே இந்த கலா தாசியோட கட்டிலே படுத்து அணையலாம் என்று வரக்கூடிய ஆண்கள் இடத்திலே ஆமா. ஆசைக்கு 1000 பொண்ணு, நித்தரைக்கு 2000 பொண்ணு ஆ. வாங்கிக்கிட்டாலும் ஆ. இந்த முந்தானே யாருக்குமே நம்மள போட்டு அப்புறம் எம்மண்டா ஒரு பெண்ணா பிறப்பதே உலகத்துல பாவம். பாவம் தான், பாவம். ஒரு பெண்ணா பிறந்து விட்டா ஒரு ஆடவனுக்கு முந்தைய விரித்து விட்டால் ஆமா. ஒரு குழந்தைக்கு தாயாகி விடுவது வழக்கம். பழக்கம்னா தாயாகி விட்டா எப்படி இருக்கும்? தாயானா அது ஒடுக்குழுந்து ஒரு குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் தான் பொம்பளைங்க சீன் போடலாம். ஒடுக்கு. ஏய், ஒரு குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் தான் பொம்பளைங்க சீன் போடலாம். சீனி போடலாம். ஒரு வீதியில போனா 17 நடம் நடக்கலாம். ஆமா, ஆமா, ஆமா. குழந்தைய பெத்துட்டா அவ்வளவுதான் போச்சு. அவளுடைய அழகு போயிட்டது, அந்த அழகானது அந்த குழந்தைக்கு போயிடுமா? போயிடும், அந்த குழந்தைக்கு போயிடும். அதாலதான் யாருக்குமே படுக்கல நானு. ஏய், அதான் நல்லா இருக்கீங்க. கொழுக்கொழுன்னு. போடா தூமை. அந்த தூமதான். சரி, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல ஃப்ரெண்டு தானே? ஆமா, பிறகு தான். கை கொடு. நம்ம 2 பேரும் தானே ஸ்கூல்ல படிச்சோம். நம்ம ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஸ்கூல். ஐயா, என்ன திருந்தாதே கிடக்குறேன் நான். எனக்கு என்ன ஸ்கூல் ஸ்கூல்? நீ வெளிநாடு போயிட்டேன்னு செய்தி நான் கிடைச்சது. துபாய் போனேன். நீ எடுத்துக்கிட்டு உள்ள போனா பெரிய அண்ணா. ஆமா, அண்ணா பெரிய அண்ணா. சரி ஓகே. அதனால ஆமா, நான் ஆ, எனக்கு வருவாய் வரவில்லை என்று ஆமா. அங்க போனா என்னை காக்கிறதுக்கு ஆள் உண்டா? இல்ல, இங்க போனா என்ன காக்கிறதுக்கு ஆள் உண்டா? யாரு கேப்பா? ஏண்டி? யாரு கேப்பா? நயினார்பாளையம் போயிட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்னு என்ன வேணா காப்பானா? யாருக்கு கூட கேட்க மாட்டாங்க. பைப்படிக்கு தண்ணிக்கு போனியாடி, ஏன்டி 2 மணி நேரம் கழிச்சு வரேன்னு என்ன எவனாவது காப்பானா?